பள்ளி கட்டிடங்கள் சரியில்லை, விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கு என்று இருவரும் கோரிக்கைகளை வைத்து கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் புரட்சி வாழ்த்துக்கள். அரசு பள்ளியில மாணவர்கள் படிக்கலாமா படிக்க கூடாதா அப்படிங்கிற ஒரு நிலைமையில இன்னைக்கு அரசு பள்ளிக்கூடம் இருக்கு. உங்களுக்கே தெரியும், 2005க்கு பிறகு எந்த ஒரு பள்ளி கட்டடங்களும் சீரமைக்கிற அப்படிங்கிற ஒரு தகுதி இல்லாம இருக்கு. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதிகளில் எந்த ஒரு பள்ளி கட்டடங்களும் சீர் செய்யப்படவில்லை. நான் இதே திருக்கோள பள்ளியில தான் படித்தோம். அன்னைக்கு எத்தனை கட்டடங்கள் இருந்துச்சு, அத்தனை கட்டடங்கள் தான் இருக்கு. அன்னைக்கு எத்தனை காம்பவுண்ட் சுவர்கள் இருந்துச்சோ அவ்வளவுதான் இருக்கு. போய் பாருங்க, ஒரு பள்ளி கட்டடத்தோட ஒரு காம்பவுண்ட் சுவரையும் அங்க இருக்கக்கூடிய மைதானங்களையும் போய் பாருங்க. ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு எப்பொழுதும் திறந்து கிடக்கக்கூடிய பகுதியாவே இருக்கு. இப்படி ஒரு அமைச்சரோட பையன் படிக்கிற பள்ளிக்கூடம் இருக்குமா? ஒரு எம்எல்ஏ பையன் படிக்கிற பள்ளிக்கூடம் இந்த மாதிரி இருக்குமா? இன்னைக்கு கொளப்பாட்டுல அரசு உயர்நிலை பள்ளி கட்டடம் இருக்கு. தம்பி தமிழ்ச்செல்வன் என்னட்ட தொடர்புடுத்தி பேசும்போது இந்த கட்டடம் ரொம்ப மோசமா இருக்குன்னு எஸ்எம்சின்னு ஒரு குழு வச்சிருக்கோம், அது மூலமா நாங்க பல முறை மனு கொடுத்துட்டோம் அப்படின்னா. நான் சொன்னா மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு மனு கொடுத்துருவோம்ப்பா அப்படின்னு. அட போன பல முறை கொடுத்தாச்சு மனு, இந்த ஒரு வழியும் நடக்கவே இல்லை. இப்ப ஐயா எஸ்எம்சி உறுப்பினர் முருகை ஐயா சொல்லும் போது நம்ம பார்த்தோம், அவர் மனு கொடுக்காத நாளே இல்லை அப்படிங்கிறதா. மனுநீதி நாள் முழுக்க இந்த பள்ளிக்கூடத்தை பத்தி நான் மாவட்ட ஆட்சியர்கிட்ட முறையிட்டுக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னா இந்த பள்ளிக்கூடங்களை சீரமைக்கணுங்கிற ஒரு எந்த தகுதியுமே இல்லை, எந்த ஒரு சிந்தனையும் இல்லை இந்த அமைச்சருக்கு. இப்ப இந்த நம்ம கண்டன முழக்கத்துல வச்சது மாதிரிதான் எப்பொழுதும் உதயநிதி கூட இருக்காரு. அமைச்சர் தன் வேலையை செய்யறாரா என்னங்கிறது தெரியல. இப்ப இந்த பள்ளிக்கூடத்துல ஒரு கழிவறை வசதி கிடையாது. ஒரு நீர் தொட்டியை போய் பாத்தீங்கன்னா ஒரே அழுக்குப்படுத்தி கிடக்கு. இப்படி இருக்கிறப்ப முழுக்க மாணவர்கள் மரத்தடியிலே படிக்கிறாங்க. இதுதான் அரசு பள்ளியோட நிலையா? இப்ப சொல்றாங்க அரசு பள்ளிக்கூடம் மிக சிறந்த தரம் உயர்த்தப்படும் அப்படிங்கிறாங்க. எஸ்எம்சி உறுப்பினர்கள் ஒரு குழுவை உருவாக்கி இருக்காங்க. அதுல ஒண்ணுமே கிடையாது. ஒவ்வொரு தடவையும் மாசம் மாசம் கூட்டம் போடுறது, ஏற்கனவே எழுதப்பட்ட தீர்மானங்களை உடனே எழுத வைக்கிறது. அந்த தீர்மானம் எழுதியாச்சா எல்லார்கிட்டையும் ஒப்புகை வாங்க சொல்றது, அவ்வளவுதான். அந்த தீர்மானத்துல இந்த 5 ஆண்டுகள்ல ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கா அந்த திமுக அரசு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. எஸ்எம்சி குழுன்னு ஒரு ஆரம்பிச்சு அதுக்கு தலைவர் செயலரை போட்டு அவங்க கூட்டம் நடத்துறதுக்கு அரசு 200 கோடி ரூபாய் 300 கோடி ரூபாய் கணக்கு எழுதுது. டீ ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்ததான். இது ஒவ்வொரு கூட்டத்துக்கும் நடக்குது. தலைமை ஆசிரியர் வாங்கி கொடுப்பாங்க, ஆனா கணக்கு எழுதி அமைச்சர் எடுத்துக்குவாரு. இப்படி ஒவ்வொரு முறையும் நடக்குது. இது ஒரு எஸ்எம்சி குழுவான். இந்த எஸ்எம்சி குழுனால நம்ம பள்ளிக்கூட உயர்ந்திருக்கா, ஏதாவது நடந்திருக்கா? ஒண்ணுமே கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய அரசுகள் இதே போலதாங்க விவசாயத்திலையும் இப்ப டிஜிட்டல் முறைன்னு ஒண்ணு கொண்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்மகிட்ட அக்ரி ஸ்டாக்னு சொல்லிவிட்டு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இடத்த போய் அதே இடத்துல விஓ எடுக்கணும்னு சொன்னாங்க. விஓ எடுக்க முடியாதுனாரு. ஏன்னா எங்களுக்கு எந்த காசுமே கொடுக்கறது இல்லை அரசு, அதனால நாங்க எடுக்க முடியாது சொன்னாங்க. உடனே பார்த்தாங்க வேளாண் பள்ளியோட படிக்கிறாங்கல்ல, அக்ரி படிக்கிறாங்க, அந்த பிள்ளைங்க எல்லாம் வச்சு எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டான் அக்ரி ஸ்டாக்கு. இப்ப அதோட விளைவு என்ன தெரியுங்களா? இந்த அரசுக்கு ஒரு மண்ணுமே தெரியல அப்படிங்கறதா யதார்த்த உண்மை. மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களை இந்த திமுக அரசு கண்ணை மூடிட்டு ஆதரிக்குது. முதல்ல காப்பீடு இருந்துச்சு தமிழ்நாடு அரசு கிட்ட, காப்பீடு அரசாங்கத்துக்கிட்ட மத்திய அரசு மையம் போயிட்டு இப்ப அவங்க கொடுக்கறதா. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஓராண்டுக்கு ஒரு முறை அல்லது 2 வருஷத்துக்கு ஒரு முறையாவது கொடுப்பாங்க காப்பீடு. இப்ப எந்த வருஷம் கிடையாது. கடந்த 3 வருஷமா எந்த காப்பீடும் கொடுக்கறதே கிடையாது. அப்படி கொடுக்கறனா கொளப்பாட்டுல ஒரு 10 ஹெக்டேர் தேர்வு செய்யறது, அதுக்கு மட்டும் கொடுத்துட்டு அதோட போயிடறான். முன்னாடி எப்படி காப்பீடு கிடைச்சது? நாகப்பட்டினம் மாவட்டமே அழிஞ்சிட்டு அப்படின்னு சொன்னா அதுக்கு காப்பீடு கொடுத்தான். இப்ப அதெல்லாம் கிடையாது. ஒரு 10 ஹெக்டேர் தேர்வு செஞ்சு கொடுத்தான். இப்ப என்ன நடக்குது? அக்ரி ஸ்டாக் எடுத்தது பிறகு டிஜிட்டல் முறையில கொண்டு வர்றான். விஓஓ அங்க போகணும், ஏஓ அந்த வேளாண் அதிகாரி போகணும். இந்த 2 பேரும் இடுப்பளவு தண்ணி ஆத்துல இறங்கி போய், அதுவும் இந்த மடப்புறத்துல அன்னைக்கு பாக்குறேன் பெண் விஓங்க, அவங்க தண்ணிக்குள்ள இறங்கி போய் அந்த இடத்துல யாரோட வயலோ எவ்வளவு அழிஞ்சிருக்கோ அதை பார்த்து போட்டோ எடுத்து அங்கேயே சிட்டாடங்களை பதிவு பண்ணி அங்கேயே கால்குலேஷன் பண்ணி பணத்தை போடணுமா. கால்குலேஷன் பண்ணி அவங்க சொன்னாங்கன்னா பணத்தை அவங்க அதுக்கு பிறகு 2 மாசம் கழிச்சு ஏற்றிடுவாங்களாம். இது என்னங்க கொடுமை? இவன் அளவு எடுத்து நம்ம கிட்ட போட்டோ எடுத்து எந்த காலத்துல கொடுக்கறது? தண்ணி வடிஞ்சு சுத்தமா வடிஞ்சு தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்கு அரசு. தண்ணி வடிஞ்ச உடனே மறு சாகுபடி பண்ணுவானா விவசாயி? இல்ல அதையே நம்பிக்கிட்டு இழப்பீடு வரும்னு காத்திருக்கிறதா? இந்த மாதிரி ஒரு கண்மூடித்தனமான முட்டாள்தனமான இந்த அரசை வச்சுக்கிட்டு மத்திய அரசு எதை கொண்டு வந்தாலும், எந்த ஒரு முட்டாள்தனமான திட்டங்கள் கொண்டு வந்தாலும் நம்ம போராடி அரசுக்கு சொல்ல வேண்டியா இருக்குங்க.
அவ்வளவு ஒரு முட்டாள்தனமான அரசா இருக்கு இந்த அரசு, தமிழ்நாடு அரசு. அப்படி இருக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு விவசாயத்துக்கு டிஜிட்டல் முறையா இது ஒரு காலத்திலையும் விவசாயிகளுக்கு இழப்பீடு வரப்போறது கிடையாது. நாடே அழிஞ்சு போச்சு. இந்த புயல்ல கடுமையான மழை பெஞ்சு முழுக்க விவசாயம் அழிஞ்சிட்டு, இந்த விவசாயத்துக்கு தமிழ்நாடு அரசு இத்தனை ஒரு ஹெக்டருக்கு இவ்வளவு நிவாரணம் அறிவிக்க வேண்டியதானே? காப்பீடு நிறுவனத்தையும் மத்திய அரசு இவையும் பார்த்துட்டு இருக்க, தமிழ்நாடு அரசு அறிவிக்க வேண்டியதானே? இந்த பகுதியில் இவ்வளவு அழிஞ்சிட்டு நீங்க பணம் கொடுங்கன்னு சொல்ல வேண்டியதானே? எந்த வித நிவாரணமும் அறிவிக்காம அக்ரி ஸ்டாக்குங்கிற முறையில இந்த டிஜிட்டல் முறையில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையெல்லாம் நீங்க மாறணும் அப்படின்னு சொன்னாக்கா நாம் தமிழர் கட்சி ஏற்கலப்பை விவசாய சின்னத்துக்கு நீங்க வாக்களிச்சீங்கன்னா தான் இந்த நிலைமை மாறும். ஒவ்வொரு முறையும் போராடி போராடி இதே நிலத்துல நம்ம வெந்து சாக வேண்டியதான் தவிர இதுக்கு மாற்றம் ஒண்ணு கொண்டு வர முடியாது. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிங்க. இந்த சட்டமன்ற தொகுதியில நமது வெற்றி வேட்பாளர் கார்த்திகாவை விவசாய சின்னத்துக்கு வாக்களித்து வெற்றி பெற வைங்க. உங்கள் நிறைகள் அத்தனையும், உங்கள் குறைகள் அத்தனையும் நிறைகளாக மாறும். அது விரைவில் தீரும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.